ஒரு ஆட்டமோட எனர்ஜி லெவல் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் -13.6 EV இருக்குது. அது n=3லேருந்து n=1க்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது வரக்கூடிய போட்டான் வந்து ஒரு மெட்டல் மேலே படும்போது ஒரு ஒர்க் ஃபங்க்ஷனும் 9 EV கைனட்டிக் எனர்ஜியும் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த மெட்டல் பீஸோட த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரானுடைய எனர்ஜி அட் nth ஸ்டேட் பார்த்தோம்னு சொன்னாக்க நமக்கு வந்து -13.6 Z²/n². இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும்தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் -13.6 EV இருக்கும். அப்போ Z=1ன்னு ஆகிடும். அப்போ n3 வந்து ஹையர் ஸ்டேட்டு, அதுலேருந்து n1 லோயர் ஸ்டேட்டுக்கு வருது. அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கும். அந்த எனர்ஜி தான் வந்து இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷனாகவும் போட்டோ எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜியாகவும் மாறப்போகுது. ஓகேங்களா? எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஹையர் ஸ்டேட் மைனஸ் லோயர் ஸ்டேட் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12.2 EVன்னு இருக்குது. இதில் வந்து 9 EV வந்து நமக்கு கைனட்டிக் எனர்ஜியாக போகுது. அதை கழிச்சிட்டோம்னு சொன்னாக்க 3.2 EV தான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் hc/λ0. இப்போ அவங்க கேட்டுக்கிறது λ0 தான். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னு சொன்னாக்க நமக்கு வந்து 4 × 10⁻⁻7 மீட்டர்னு வரும். இதில் முக்கியமாக வந்து 1 EV = 1.6 × 10⁻⁻19 ஜூல் அதை போடணும். ஏன்னா எல்லா யூனிட்டுமே SI யூனிட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து லாம்டாவும் SI யூனிட்டான மீட்டரில் கிடைக்கும். ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.